ஆமா, கோபியோட அம்மா தானா? இந்த பொண்ணு யாருமா? என் பொண்ணு ஸ்டெல்லா. இப்ப அவ என்ன செய்றா? மன்னிச்சிடுங்க, நான் கேட்டு உங்க மனசை புண்படுத்திட்டேனா? இல்லம்மா, ஏற்கனவே காயப்பட்ட நெஞ்சுதான். ஆனா இந்த கண்ணீருக்கு என்னால விளக்கம் சொல்ல முடியாதுமா. கண்ணீர் பெண்களுக்கே பழக்கப்பட்டது தானே, அதுக்கு விளக்கம் தேவையில்லை. ஆமா, உங்க பொண்ணு ஸ்டெல்லாவும் என் பையன் கோபியும் ஒருத்தர் விரும்பினாங்களா? ஆமாமா, கோபி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வாழ்ந்து அவனோட வந்து பாக்குறேன். இல்லன்னா என்ன தேடாதமான்னு சொல்லிட்டு போயிட்டா. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எதையும் கேட்காதீங்க. நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஸ்டெல்லா இப்போ எங்க வீட்டுலதான் இருக்கா. என் மருமகளா இல்ல, உங்க பொண்ணாத்தான் இருக்கா. நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போலாம். நான் வரேன். ஸ்டெல்லா, உன்னை பத்தி எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அவன் ஏன் மறுக்கிறான்னு தான் எனக்கு புரியல. கவலைப்படாத, அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். அந்த நம்பிக்கையில தாமா நானும் இருக்கேன். ஏய், கோபி எங்கடா? இதோ வந்துன்னு இருக்காமா. என்ன கேட்டா ஒண்ணு கண்டுக்காத, காத்தாடி விட்டு இருக்கேன்னு சொல்லிக்காத. இதோ வந்துடுறேன். என்ன கோபி வந்தா நீயே சாப்பாடு போட்டுடு. என்ன எங்கன்னு கேட்டா சீட்டு கட்ட போயிருக்கேன்னு சொல்லு. ரொம்ப பச்சிக்கிறீங்க, துன்றதுக்கு ஏதாவது குடுமா. இதோ நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வாங்க. இத்த பாடு எட்டி விட்ட வாய் கோணாடாமா. கோவம் என் மேல இருக்கட்டும், சாப்பாடு மேல வேண்டாம், வாங்க. அம்மா, அம்மா எங்க போய்க்கிறாங்க? அம்மா மாரியம்மா வீட்டுக்கு சீட்டு கட்ட போயிருக்காங்க. நீங்க வந்தா என்ன சாப்பாடு போட சொன்னாங்க. உட்காருங்க. அடட, சோத்த போட்டு சொந்தம் கூட்டாளா நினைச்சுக்கினியா? இத பாரு, மரியாதையா சொல்லி நிக்கிற. உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. ஏன் என்ன கண்டா வெறுக்குறீங்க? என்ன தெரியாதுன்னு சொல்ல நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐய், நல்ல கமலாக்குது. 3 மீட்டர்ல துணி சுத்திக்கின்னு 50 மீட்டர்ல ரீல் உடைய நான் அழுந்தே. இத பாரு, இப்ப நானும் நீ தனியா தாக்கிறோம். இப்ப சொல்லு, நீ யார்? உங்களையே நினைச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஸ்டெல்லா. அட என்னடா எப்ப பார்த்தாலும் பழைய காடை ஓடி நிக்குதே. இத பாரு, மெய்யாலுமே உனக்கு என் மேல அன்பிக்குதா? உங்களை என் உயிராவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பாசம் வச்சு நிக்கிறியா? என்ன பாக்குற? பதில் சொல்ல முடியலையா? அடிக்கிற கைதான் அடிக்கலும் கொடுக்கும். நல்ல கமால் தான்டா. அது சரி, நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவியா? உங்க அன்பு கிடைக்கும்னா கண்ணை மூடிக்கிட்டு கடல்ல இறங்க கூட நான் தயாரா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மெய்யாலுமே உனக்கு என் மேல அன்பிக்குதுன்னா கண்ணை திறந்துக்கின இந்த வீட்டை விட்டு வெளியே போடு. போடு. மேலுமே போட்டாள அன்பு வச்சிருப்பாளா? அட பீட விழிஞ்சது விடு. என்ன தூக்கிட்டு போறாங்க? கோபியை போய் கண்டு கண்ண சொல்லி பசங்க செல்லாவ மடக்கி வளைச்சு தூக்கிட்டு போறானுங்க. ஆமா கோபி, என் கண்ணால பார்த்தேன். சீக்கிரமா வா. நம்ம பேட்டல எவனுக்கடா அவ்வளவு தில்லிக்குது? சரி, ஆளை காட்டுவா. எங்கடா போற? அந்த ஸ்டெல்லா பொண்ணை யாரோ கலாட்டா பண்ணி நிக்கிறாங்களா? அதுதான். அவ ஸ்டெல்லா இல்ல, உன்னை ஏமாத்துறேன்னு சொன்ன. பின்ன எதுக்கு அவளை காப்பாத்த போற? என்னமோ நம்ம வீட்டுல இருந்து கிடந்துச்சே, பொண்ணாச்சே, பாவம் தான். அப்ப நீயே போய் அவளை கூட்டிட்டு வர போறியா? அம்மா, நீ சுத்தி ஒழிச்சு என்ன பேசி நிக்கிற. இப்ப என்ன விடு, அப்பால வந்து உன் கையில சொல்லிக்கிற. இந்த பக்கம் தான் தூக்கிட்டு போறான் கோபி.
அடிச்சு விரட்டின கை ஆதரிக்க ஓடி வந்துச்சு. இப்ப கூடவா என்னை ஏத்துக்க மாட்டீங்க? என்னடி இது கதை நீண்டிக்கினேக்குது? இந்த பாரு, இந்த பொய் சொல்லி ஏமாத்துறவனுக்கு நான் எம. என்ன நம்பிட்டா நான் சிவன். மறுபடியும் என்ன முரடனாக்காத சொல்லிட்டு. ஆமா, ஏய், இந்த இயேசு சாமி மேல சத்தியம் பண்ணிக்கணும் சொல்லு. நீ ஸ்டல்லேதானா? நமக்கு இந்த கஞ்சி தண்ணி கம்மா தண்ணி தான் பிடிக்கும். இந்த கண்ணீர் தண்ணியில பிடிக்காது. விஷயத்துக்கு நான் ஸ்டெல்லா இல்லைங்க, நான் கஸ்தூரி. இப்பதான் கையே கைண்டிக்குச்சு. இறந்து போன உங்க ஸ்டெல்லா என் உயிருக்கு உயிரான தோழியா இருந்ததுனால உங்களை பத்தின உண்மைகள் எல்லாம் தெரிய வந்துச்சு. இப்ப என்னங்கிற? ஜேஎம்ஜே கிட்ட என்ன இஸ்திகன் போனா உன் தம்பியை உசுரோட விட்டு வாங்குற அவதானே? ஆமா, இதெல்லாம் என் தம்பியை காப்பாத்துறதுக்கு நான் போட்ட நாடகம். இவனு செய். எதுக்கு என் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க? முடியாது. போனோம் கோபி, மாமன் பேச்சுக்கா மறு பேச்சு பேசுற? பதில் பேச்சு கேட்கிற மாமா. என்னென்ன சங்கதி? கண்டிக்க கையிழுத்து போனா கணாசி எரிஞ்சிடலாம். நம்பிக்கையாத்து போனா யாருக்கு உதவும் மாமா? ஓஹோ, ஊருக்காக உழைக்க சொல்றேன்னா பழைய கதைக்கு பதில் சொல்லலன்னு கேக்குறியா? அதான் விளாவரியா சொல்றேன். நாள் தள்ளி நினைக்கிறிய. பழைய நினைவுகளை நினைச்சாலே துயர என் நெஞ்சு அடைக்குதுப்பா. அம்மா பெரிய விஷயத்தை உள்ள வச்சு நிக்கிறிய. கழட்டி விடு, மூச்சு முட்டாது. இதா பாரு மாமா, என்ன பெத்தவ நெத்திக்கு பொட்டு இல்லாம பண்ணவன் யாரு? அவன் எங்க இருக்கா? நீ சொல்லலைன்னா என் மேல் சத்தியம். நீயும் உன் தம்பியும் ரெட்ட குழந்தைங்க. அன்னைக்கு உங்க பிறந்த நாள் நானும் இங்க வந்திருந்தேன். அப்பத்தாப்பா ஒரு பெரிய புயலே அடிச்சது. ஜேஎம்ஜே இப்போ அவன் எங்க இருக்கா? எங்க இருக்கான்னு எனக்கே தெரியலப்பா. அவ எங்கே இருந்தாலும் நான் விட மாட்டேன். பிரியா, என்ன பிரியா, கண் திறந்து மெய்மறந்த சிந்தனை? எதை பத்தி சிந்திச்சிருப்பேன் நீங்களே சொல்லுங்களேன். பருவத்துல வர்றதெல்லாம் பரவசமான சிந்தனையா இருக்கும். ஆனா சொல்றது கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அவ்வளவுதான். பூச்சிப்படுற அளவுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பேன். போங்க, சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல கண்ணு, சும்மா சொல்லு, நான் தானே இருக்கேன். கண்ணை முன்னா கனவுல வர்றீங்க, கள்ளத்தனமா பாக்குறீங்க. அப்புறம் கண்ணத்தை நினைக்கிறீங்க, என்னத்தை சொல்றது? போங்க. அதெல்லாம் உங்க கனவுலதான் வரும். ஆமா, நான் கண்ண முன்னா சிந்தனை என்னன்னு தெரியுமா? புதுசா இருந்த சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து எங்க பத்திரிகை ஆசிரியர் என்ன கூப்பிட்டு வீடு மாத்திட்டு இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருக்கியாமான்னு என்ன கேட்டாரு. அதுக்கு என்ன? அதுல நான் உங்களோட இருக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஜேஎம்ஜே பெனாமிதா பரமானந்தம். அவங்க உன்னை மணக்க செஞ்ச தந்திரந்தா ஜேஎம்ஜே விருதும் ரிப்போர்ட்டர் வேலையும். பாவம் ஏமாந்துட்டாங்க. வாஸ்தவம் தான். இன்ஸ்பெக்டர் கிட்ட வராத, சுற்றுவேன். கோபி, ஏன்பா அப்படி பாக்குற? அம்மாடா. அம்மா கிட்ட வராத, சுற்றுவேன் சுற்றுவேன் சுற்றுவேன். கண்ணை கீழே போடு, போடு. அம்மா, என்னமாச்சு? வாங்க. நிறுத்துற டேய். ஏண்டா பார்த்து இழுக்க வேண்டாம். கவனம் எல்லாம் காத்தாடிலையா? கைய ஒடிச்சுவேன் கழுத. ஆத்தாடி, அத்தை மட்டும் சொல்லாதீங்க பாபா. இப்ப கவனிங்க,
சும்மா சொயின்னு போகும். அண்ணே, தங்கச்சி ராத்திரியில எங்க போயிருந்த? இதெல்லாம் தலையில கட்டு. நேத்து பவானி அம்மா வீட்டு காரியத்துக்கு போயிட்டு வரும்போது கோபி ஒருத்தனை துரத்திக்கிட்டு வந்தான். வந்தவன் திடீர்னு என் தலையில துப்பாக்கி வச்சு மிரட்டினான். கோபி ரொம்ப பயந்து போயிட்டான். கோபியா? என்னம்மா சொல்ற? ஆமண்ணே, கோபி நல்ல நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிருந்தான். நிஜமாவா? இப்ப எங்க அவன்? அந்த தடிப்பையன் தப்பிக்கிறதுக்காக என்ன தள்ளி விட்டுட்டான். நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். கோபிதான் என்ன ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கான் போலுக்கு. நல்லா இருக்குமா? பெத்தவளை ஆஸ்பத்திரியில தனியா விட்டுட்டு அவன் போயிருப்பானா? கூடவே இருந்தல கூட்டு வந்திருப்பான். அப்போ நான் பார்த்தது பொய்யா? பொய்யோ மெய்யோ 2 நாள்ல அவன் வந்துருவான். அப்ப தெரிஞ்சுக்கலாம். மனசை குழப்பிக்காம நிம்மதியா இருமா. வெரி குட். உண்மையிலேயே தம்பி மேல பாசம் உள்ளவதான். இல்லன்னா காரியம் எல்லாம் கரெக்டா நடக்குமா? எப்படியோ அந்த கோபியை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் தம்பியை என் கூட அனுப்பி வைங்க. உன் தம்பியை மட்டும் அனுப்பினா போதுமா? உன்னோட கோபின்னு ஒருத்தன் வந்தானே, அவனும் திரும்பி வர வேண்டாம்? ம்? ஆமாங்க, அவரையே என் கூட அனுப்பி வைங்க. ரோசி, எஸ் சார். ஸ்டெல்லாவை கூட்டிட்டு போய் தம்பி கிட்ட விடு. பேசி விளையாடிக்கிட்டு இருப்பா. கோபியும் விளையாடிட்டு வந்துருவான். எல்லாமே சேர்ந்தே போயிடுவோமா? போ போம்மா. ம், ம். ம். சோடா போட்டா நல்லா இருக்காது. ம். ஸ்டடி. எங்கடி கூட்டு போற? சொர்க்கத்துக்கு. இங்க ஒண்ணு இருக்குதா? சரி. டியர். What nonsense is this? எஸ், அதே தான் நானும் கேட்கிறேன். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? சார், யாரும் என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக பண்ண சதின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்லையே, நீதானே? பிரகாஷ், ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி அரசாங்க உடையோட கையில மதுக்கிணத்தை வச்சுக்கிட்டு பெண்களோட சல்லாபமா இருக்கிற இந்த போட்டோவை யாரு அனுப்பிச்சது தெரியுமா? தெரியும் சார். அதிகாரம் உள்ள இடத்துல இருந்து அவசரமா வந்திருக்கலாம். ஆனா இந்த போட்டோல இருக்கிறது நான் தானே. நீங்க நம்புறீங்களா? இல்ல, நான் நம்பல. ஆனா மத்தவங்க இதைத்தானே நம்புவாங்க. பிரகாஷ், உன்னை விசாரிக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. விசாரணை முடிகிற வரைக்கும் யூ ஆர் அண்டர் சஸ்பென்ஷன். சார், உங்க விசாரணைக்கு நான் வர தேவையில்லாத அளவுக்கு நடந்துக்கிறேன். That's what I want. Wish you all the best. தேங்க்யூ சார். என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னபடி எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் ஏன் எங்களை அனுப்ப மாட்டேங்கிறீங்க? பேச்சு மாறாதவன் தான் நானும். சந்தர்ப்பம் சரியில்லாதப்ப சகலமும் மாறும். ஸ்டெல்லா, நான் விட்ட ஏவுகணை குறி தவறாம போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கோபியை நான் வெளியில விட்டா என் திட்டங்கள் பூரா தரமட்டமாயிடும். அப்படின்னா நாங்க அதிக நாள் இல்ல, 20 நாள் ராஜ போகமா இங்கேயே இருக்கலாம். அது வரைக்கும் உங்களை வெளியே அனுப்பவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்க கோபி. உங்களையும் கூட்டிட்டு வந்து இப்ப நான் வம்புல மாட்டி வச்சுட்டேன். நான் ஆல் ரவுண்ட் ரவானா. இவன் என்னத்த எனக்கு டைம் கொடுக்குறது? குடிக்க வச்சுட்டு போலீஸ்காரன் ட்ரெஸ் போட வச்சுட்டு என்ன ஏமாத்துறதா இவன் நினைச்சு நிக்கிறான். நான் இன்னால அப்ப எல்லாமே தெரியுமா? அட நீ ஒண்ணு, நாம எப்போ ஸ்டடி. என் போட்டோ வச்சுக்கினே எவனையோ என்னமோ பண்றான் போலிக்குத. என்னமோ பாவம் உன் தம்பிக்காக இதை ஒத்துக்கினேன், குடிச்சுக்கினேன், நான் அடிச்சுக்கினேன். போ. சரி, இப்ப நம்ம என்ன செய்யறது? அவன் அனுப்புனா வெளியே போக முடியாதா என்ன? அவன் என்னமோ நினைச்சு நிக்கிறான். எப்படிங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது, தொழில் ரகசியம். கவனம் கடை. Hey!
காப்பாத்தணும்னு என் மனசாட்சியை கொன்னு அடுத்தவங்களை ஏமாத்தி போலியா நடிச்சேனோ அவனையே பறி கொடுத்துட்டு இப்ப அனாதையா நிக்கிறேன். எந்திரிமா. விதி எதிர்த்து வழக்கு போட கோர்ட் இல்லம்மா. போனது நினைச்சு நானும் அழுதவதான். வேதனைப்பட்டு சாதிக்க போறது எதுவுமே இல்லை. இனிமே உனக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே இந்த வீடுதான். ஆமாம்மா, இனி நீதான் என் மக. அப்பா, கோபி தான் உனக்கு துணை. அப்பா, அட ஏன் பொண்ணு அம்புஜம் ஏமா ஏமா வாந்தி எடுத்து நிக்கிற? உடம்புக்கு எதுவும் ஏத்துக்கலையா? ஏத்துக்கிச்சு நைனா. என்னம்மா சொல்ற? அந்த அர்ஜுன வேஷம் கட்டிக்க ஆசையா வருமே ஆறுமுகம், அந்த ஆளு என்ன சினிமால வேஷம் கட்டி ஸ்ரீதேவி ஆக்குறேன்னு இப்ப சரோஜா தேவி ஆக்கிச்சு நைனா. ஐயோ அம்மாவா ஆக்கி விட்டானே. சின்ன பொண்ணு உன்னை ஏமாத்திட்டானாமா. அவனை இன்னான்னு கண்டுக்கிட்டு வர்றேன். வா டேய் வாடா துணைக்கு. எனக்கு ஒரு மகன் போறதுக்குன்னா அவன் என்னை போலவே இருந்துக்குனா. இருந்துக்கு வாடா இருந்துக்கு வா. டேய் இன்னாடா கூத்து பண்ணி வச்சு நிக்கிற? என்ன அம்புஜா உன் நைனாட்ட சொல்லிக்கலையா? எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் என்ன ஓத்தியா? டேய் நான் ஒருத்தன் முறமாமா கீரண்டா முறவாசல் பண்ணேன். என்னங்கிறது? கோபி கோபி இந்த கோராமை கண்டுக்கினியா? என்ன வாயா விட்டி ஆக்கி பாயாக்கி போட்டா. சும்மாரா அல்டா பெனிக்கா சொல்லிதான் ஐட்டின்னு வந்திருக்கான். இருக்காரா உன் பொண்ணுக்கு என்னப்பா வயசு? கோயந்தாப்பா. அப்ப பால் புட்டி கொடுத்துக்கோ. ஆமா இது கல்யாண வயசு வந்தாச்சா? பாதி எடுக்கும் போதுதான் கண்டுக்கினேன் வந்துருச்சுன்னு. சுமார் ஏம்பு என்ன அண்ணாத்த இந்த மூஞ்சி உனக்கு பிடிச்சிக்கிச்சா? நல்லாவே புடிச்சுக்கிச்சு. முடிச்சிடு முடிச்சிடு. கோபி இவனை இன்னான்னு நம்புறது? அடிமடியிலே கை வச்சுட்டானே. அத்தோட விட்டுக்குனானா வாந்தி எடுக்க வச்சுக்கினானே. கவலைப்படாதுப்பா, இதெல்லாம் என்னுடைய செட்டப் தான். அந்த மாதிரி எந்த தப்பு நடக்கல. ஆனா ஒண்ணு, வயசு பொண்ணா வீட்டுல வச்சுக்கின்னு அப்பங்கார குச்சிக்கின்னு ஊர் சுத்தானா இந்த மாதிரி தப்பு தடாதாப்பா நடக்கும். தப்பு தான். இப்ப இதுக்கு என்ன முடிவு சொல்ற? நான் சொல்றேன். குங்கும குடி விழுந்த சிங்காரியா உன்னை சேத்தனைக்க போறா இந்த சோமாரியா. இருக்காரா இவனுக்கு தாலி கட்ட சொல்லு. உன் வீட்டுக்கு செலவு இல்லாம வேலை போட்டுப்பா. வேணாங்க. எதுக்கு? அச்சா கிழிஞ்சிரும். என்னது? மிருதங்கம். அப்ப வாசி. நல்லா போட்டுங்களா? அதேதான். ஒண்ணுமில்ல, நீங்க படுத்துக்குங்க. இந்த பொம்மை யாருது? இது எங்க எப்படி வந்தது? சொல்லுமா, இந்த பொம்மை இங்க எப்படி வந்தது? நீங்க இந்த பொம்மைய ஆத்தோட போன நீ உயிரோட இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. நீங்க யாரு? அம்மாவோட அண்ணன் மாமாடா. கண்ணா, நீயும் கோபியும் ரெட்ட குழந்தைங்க. கோபி தான் மூத்தவன். அன்னைக்கு உங்க அம்மா தெப்பத்துல தப்பிக்கும் போது நீ இந்த பொம்மையோட தவறி ஆத்துல விழுந்துட்டேப்பா. தெரிஞ்சும் தெரியாத பருவம் ஆத்துல விழுந்ததா அரைக்குறை ஞாபகம் இருக்கு. ஆமா இப்ப அம்மா எங்க இருக்காங்க? பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பத்துல தான்ப்பா இருக்காங்க. நான் உடனே அம்மா பார்க்கணும். வாங்க போலாம். மெதுவா. அத்தை, அப்பா யாரோட வராங்க பாருங்க. தங்கச்சி, இது யாருன்னு தெரியுதா? கண்ணா. அம்மா
உங்க கையால சீராட்டி பாராட்டி வளர்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. இப்ப அம்மான்னு கூப்பிட்டேனே, அந்த ஆனந்தத்தை நான் எப்பவும் பார்த்ததே இல்லம்மா. கண்ணா, போன உயிர் திரும்பி வந்த மாதிரி உன்னை பார்த்த பூரிப்புல என் உடம்பே நடுங்குதுப்பா. எப்படி பாருங்க, இவ்வளவு நாளா எங்க பாருங்க, எப்படி இருந்த? அம்மா, உன்னுடைய நல்ல ஆசீர்வாதம் தான் என்ன ஒரு வசதியானவர்கிட்ட சேர்த்து ஆளாக்க வச்சிடுச்சு. இப்படியே நீங்க 2 பேரும் அழுதுகிட்டு எவ்வளவு நேரம் நிக்க போறீங்க? அம்மா, இவதான் பிரியா. இவளை நான் மருமகளா ஏத்துக்கணும், அப்படித்தானே? வாமா, இன்னைக்கு என் கையால எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன், வாங்க. கோபியண்ணா, கோபியண்ணா, உங்க அம்மா மாமா உங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் ஒரு கும்பல் வேண்டாம் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க.